பொண்டாட்டி பிள்ளைங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லாம ஒருத்தர் அனாதையா இறந்து கிடக்குறாரு. வேற யாருமே அவரோட இறுதி சடங்குல இல்லாம கடைசியான ஒரே ஒரு ஃபாதர் மட்டும் அவருக்கான பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு அவரை புதைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா அவர் பண்ண நல்ல விஷயத்துக்காக அங்க எத்தனை உயிர்கள் புதைக்கப்பட்டதோ அவங்களோட ஆவிங்களா நேரா வந்து இவரை புதைக்கப்பட்ட இடத்துல நின்னு இவருக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உயிரோட இருந்தப்ப இவரோட வேலை என்னவா இருந்ததுன்னா, சொந்த பந்தம் யாருமே இல்லாம இறந்து போறவங்கள அவங்களோட பாடியை மீட்டு அவங்கள அடக்கம் பண்றதுதான் இவரோட வேலையா இருந்தது. அந்த மாதிரி சமயத்துல யாருமே இல்லாதவங்கள அப்படியே கொண்டு புதைக்காம இவரோட மனசாட்சி கேட்காம இவங்களோட சொந்தக்காரங்க யாரா இருக்காங்களான்னு சொல்லி பேக்ரவுண்ட்ல வெரிஃபை பண்ணுவாரு. அதுவும் இவங்களோட கம்பெனி கிட்டே கொஞ்ச நாள் பெர்மிஷனும் கேட்டு இவரே நேரடியா போய் இவருக்கான ஒய்ஃப் குழந்தைங்க அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் தேட ஆரம்பிப்பாரு. ஆனா அப்படியும் சில பேர்லாம் தேடி இவர் கண்டுபிடிச்சு காலும் பண்ணுவாரு. என்னோட அப்பாலாம் எப்பயோ என்ன விட்டுட்டு போயிட்டாரு, என்னாலலாம் அவரோட இறுதி சடங்குக்குலாம் வர முடியாது, நீங்களே புதைச்சிடுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா பதிலும் இவருக்கு இருந்திருக்கு. இவரும் இந்த தொழிலை 20 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா யாரோ ஒருத்தர் கூட அந்த அனாதை பொண்ணத்துக்கிட்ட நின்னதே கிடையாது. யாருமே வராதனால இவரே நேரடியா கொண்டு போய் அவங்கள நல்லடக்கம் பண்ணிட்டு அப்படியே அந்த சுடுகாட்லயும் படுத்து நாமளும் தனியா தானே இருக்கோம், நமக்கும் கடைசியில இதுதான் கதை போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு அவங்களோட ஆபீஸ்க்கு ஒரு போன் கால் வருது. அதாவது ஒருத்தர் இறந்து 1 வாரம் மேல ஆகுது, ஆனா அவருக்கு சொந்த பந்தம் யாரும் இல்ல, வந்து அவரோட பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கால் வருது. இவரும் நேரடியா அந்த இடத்துக்கும் போய் பார்க்க, அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுல ஒரு ஆல்பமும் இருக்கு. அதை பார்க்கும் போது இவர் தெரிஞ்சுக்கிறாரு இவருக்கு ஒரு சந்தோஷமான குடும்பம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இவரோட பாஸ் கிட்ட கொஞ்சம் டைமும் கேக்குறாரு. ஆனா இவரோட பாஸுக்கு பயங்கரமா கோவம் தான் வருது. என்னடா இவனோட வேலை என்னவோ அதை பார்க்காம போனவனோட குடும்பத்தை போய் இப்படி தேடிட்டு தேவையில்லாம இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா இவரோட நல்ல மனசு யாருக்குமே வராது அப்படின்ற மாதிரி இவரும் ஒவ்வொரு இடமா போய் இந்த ஆள் யாரு அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கடைசியா இவருக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட போய் நேரா கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணும் என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி பதில தான் சொல்றாங்க. ஆனா கடைசியா இந்த ஆளுக்கு ஒரு லவரும் இருந்திருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து நேரடியா பேசி அவங்களை எப்படியாவது கூட்டிட்டு வந்து இவர் நல்லடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இவர் வேலையை விட்டு தூக்குனது மட்டும் இல்லாம அந்த இறந்து போனவங்கள ஒழுங்கா நல்லடக்கம் பண்ணாம அவங்க பாட்டு கேர்லெஸ்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து இவருக்கு ரொம்பவே மன உளைச்சல் ஆனதுதான் மிச்சம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. கடைசி காலத்துல யாருமே இல்லாம தன்னந்தனியா சாவறது எவ்வளவு கொடுமையான வலின்றது அந்த இறந்து போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ல.